நம்மங்க சத்தம் வாப்பா வா வந்துட்டியா? வந்துட்டேன். நம்ம ஸ்பெஷல் இன்னைக்கு ஒன்னும் இல்லப்பா, நத்திலி வாங்கிட்டு வந்திருக்கேன். ஓகே நத்திலி கிரேவி செய்யலாம்னு இருக்கேன். ஓகே இது வந்து 100 ரூபாய் நத்திலி. 100 ரூபாய் நெத்திலி, ஒரு தக்காளி, கொத்தமல்லி, ஓகே வெங்காயம் ஒண்ணு. இது வந்து ஸ்ப்ரிங் ஆனியன், ஓகே மிளகாய் தூள், மஞ்சள், தனியாத்தூள், மிளகு தூள், இது அதுக்கப்புறம் வந்து தேங்காய், இது வந்து சோம்பு. சோ இவ்வளவு இன்கிரிடியன்ட்ஸ் தேவையாமா? ஆமாப்பா, இஞ்சி பூண்டு. இஞ்சி பூண்டு வந்து தனியா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஆமா, கேமரா ஃப்ரேம்ல வராதனால. ஓகே, இது எப்படிமா ஈஸியான ரெசிபியா? வாப்பா செஞ்சு காட்டிடலாம். நெத்திலி கிரேவி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னதுமா? ஃபர்ஸ்ட் வந்து ஆயில் போட்டுக்கலாம்ப்பா. என்ன ஆயில்மா இது? குக்கிங் ஆயில் தான்ப்பா. குக்கிங் ஆயில் தான். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம போடணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்ப்பா. ஓகே, இஞ்சி பூண்டு பேஸ்டா இல்ல இஞ்சி துருவி வச்சதா? இஞ்சி துருவி வச்சிருக்கேன். பேஸ்ட்ங்கற வாயில வந்துச்சு. சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கணும். ஆமா, கரெக்ட்டா? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னமா பண்ணனும்? இதப்பா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம்ப்பா. தேவையான அளவு உப்பு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னதுமா? இதப்பா தக்காளிப்பா. ஓகே, சோ உப்பு போட்டதுக்கு அப்புறம் தக்காளி போடணும். கரெக்ட்டா? மஞ்சள் தூள் தேவையான அளவு, மங்களகரமான மஞ்சள், மிளகாய் தூள். ஆமா, நல்ல கை பரங்குது ஃபாஸ்டா. செஞ்சு பழக்கம் இல்லப்பா. எக்ஸ்பீரியன்ஸ். அதில் நான் சக்கரவர்த்தியடா. சமையல் ஒரு கலை, ரசிச்சு செய்யணும். ஓகே, இப்போ வந்து தனியாத்தூள் அதையும் போட்டுற. தண்ணி எல்லாம் போடக்கூடாதா? கொஞ்சம் சேர்க்கணும். ஸோ தேவையான அளவு தண்ணியா? ஆமா, கொஞ்சோண்டு சேர்த்துருக்கேன். ஸோ கிரேவி டைப்னால தண்ணியை நம்ம ஆட் பண்ணிக்கணும். கரெக்டா? ஆமா. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னதுமா? மிளகுத்தூள்ப்பா. மிளகுத்தூள், அதுக்கப்புறம் சோம்பு பவுடர். எதுக்கு? ஸ்மெல்லுக்கா? நல்ல ஸ்மெல் கொடுக்கும். ஓகே, இது எப்படி நீ ஸ்பைசி டைப்ல செய்யறியா இல்ல வந்துட்டு செமி ஸ்பைசி அந்த மாதிரி இருக்கும்? செமி ஸ்பைசி. சாப்பாடுக்குலாம் நல்லா சூப்பரா இருக்கும் அது. ஆமாமா, இப்போவே ஸ்மெல்லு பயங்கரமா இருக்கே. இதப்பா கொத்தமல்லி தேவையான அளவா? ஆமா, கொஞ்சோண்டு தேங்காய் பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஆமா, நிறைய போடக்கூடாது. ஏமா? டேஸ்ட் நல்லா இருக்காது. இதெல்லாம் போட்டு வதக்கி முடிச்சிட்டேன்னா இப்போ வந்து தண்ணி சேர்த்துக்கணும்ப்பா. ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி தண்ணி சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணி, நல்லா கிரேவி மாதிரி வருது. கரெக்டா? ஆமா. இப்போ என்ன போடணும்னா நத்திலி போடணும், ஸ்ப்ரிங் ஆனியன் போடணும், அவ்வளவுதான். ஈஸியான சமையல். சரி, கௌசியாஸ் கிச்சன்ல ஒரு நத்திலியாவே வருது, என்ன ஸ்பெஷல்? இப்போ வந்து ஆடி மாசம் நிறைய வித்துட்டு இருக்காங்க, அதனால நீ போயிட்டு வாங்கிட்டு. ரேட்டும் கம்மியா இருக்கு, 100 ரூபாய் அந்த நத்திலி. இப்போ என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் நத்திலி போடணுமா? ஆமா, தண்ணி நல்லா கொதிக்கிட்டு அந்த இது கிரேவி. நம்ம கிரேவி ரெடி ஆயிடுச்சா? இந்த பாருப்பா கொதிச்சிட்டு இருக்கு பாரு. கொதிச்சிட்டு இருக்கா? எங்க கொதிக்கவே இல்ல. ஏன் பாரு, பபிள்ஸ் வருது என்ன? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து ஃபைனல் ஐட்டம் நத்திலி வந்து வினிகர் போட்டு கழுவி வச்சிருக்கேன். ஓகே, இந்த சைடும் கட் பண்ணிடணும், இந்த சைடும் கட் பண்ணிடணும். ஓகே, இது வந்து 100 ரூபாய் தான். இப்படி போட்டுட்டு கரண்டி போட்டெல்லாம் கிண்டிக்கிட்டே இருக்க கூடாது. அவ்வளவுதான், போட்டு உள்ள வச்சோமா முடிஞ்சது. கரெக்டா? ஆமா, இரு போட்டோமா. ஸ்ப்ரிங் ஆனியன் இருக்கு பாரு. நான் அதான் யோசிச்சுட்டு இருக்கேன், எதுக்கு இது வச்சிருக்க அப்பத்துல இருந்து. அதுவும் போட்டுறணுமா? ஆமா, போட்டா நல்லா சூப்பரா. இது சப்பாத்திக்கும் நல்லா இருக்கும், சாப்பாட்டுக்கும் நல்லா இருக்கும். தோசைக்கு அதெல்லாம் நல்லா இருக்காது. சப்பாத்தி, அதுக்கப்புறம் வந்துட்டு ரைஸ். கரெக்டா? இப்போ வந்து தட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் விட்டு ஆஃப் பண்ணிட்டேன். சரி, இந்த கிரேவி ரெடி பண்றதுக்கு டோட்டலா எவ்வளவு ரூபாய் ஆச்சு உனக்கு? ஒன்னும் இல்லப்பா, நான் தான் சொன்னேன், நத்திலி 100 ரூபாய். ஓகே, ஸ்ப்ரிங் ஆனியன் தான் 30 ரூபாய். ஓகே, மற்றதெல்லாம் வீட்டில் உள்ளதுதான். அதுவும் காசு இல்ல, இதெல்லாம் சேர்த்து ஒரு 100 ரூபான்னு வச்சுக்கலாம். ஆமா, டோட்டலா சேர்த்து எவ்வளவு? ஒரு 250 ரூபாயில முடிச்சிட்டியா? அவ்வளவுதான். இப்படிதான் ஆட்டணும்ப்பா, கரண்டி வந்து போடக்கூடாது. பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அம்மா எவ்வளவு கியூட்டா வந்து உங்களுக்கு நெத்திலி கிரேவி எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது அவ்வளவுதானம்மா? அவ்வளவுதான், தட்டு போட்டு மூடிடு. எவ்வளவு நேரம் போடும்? அதான் சொன்னேன், 5 நிமிஷம். ஸோ டியர் வியூவர்ஸ், உங்களுக்கும் வேற ஏதாவது ரெசிபி இல்லை ஏதாவது டவுட் இருந்தால் சமையலில் எங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அதுக்கு வந்து எங்கள் அம்மா வந்துட்டு ரிப்ளை கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் யங் கப்புள்ஸ், அதுக்கப்புறம் பேச்சுலர் பசங்க எல்லாருமே இந்த கிரேவியை வந்துட்டு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லி எங்களுக்கு சொல்லுங்கள். மேலும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். Until then, take care, stay safe and love you all.